எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரை மேடையில் ஏற்றுறதாகவும் அந்த தலைவர் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கீழே நீங்கள் ஓடுறதும் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இப்படி கேடு கெட்டவங்களை தான் நாம் இன்னைக்கு தலைவர்களாக சிட்டிங் எம்எல்ஏவா அதாவது எம்எல்ஏ பதவிக்கு வர வைக்க போறோமா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு வள்ளுவர் சில வழிகாட்டுதல் சொல்றாரு. இலக்கியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முற்காலத்துல அவர் கஞ்சா வியாபாரியாக இருந்தாலும், முற்காலத்துல அவர் ஒரு கேவலமான நிலையில இருந்தாலும், மாற்றத்தை நோக்கி புதிதாக வந்தால் கண்டிப்பாக வரவேற்கணும் அப்படின்றாரு. அதுக்கு இலக்கிய சான்றுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பின் கூறியதை விட முன் கூறியதே வலிமையானது. மறுபடியும் சொல்றேன், பின் கூறியதை விட முன் கூறியது வலிமையானது. இது யதார்த்த வாழ்க்கையில பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க முடியும். சின்ன குழந்தையில நம்ம விரல் சப்புறோம், இன்னைக்கு விரல் சப்புறோமா? அல்லது குழந்தைகள் விரல் சப்புறது தவறுன்னு சொல்ல முடியுமா? சின்ன வயசுல 5 5 10 நான் எப்படி எண்ணுவோம்? 1 2 3 4 5 5 in the mind, 5 in the finger, 6 7 8 9 10 அப்படி எண்ணுவோம். இப்போ 5 5 10ன்றோம்ல. ஆக அந்த சொன்ன மெத்தடும் கரெக்ட், இன்னும் சொந்த மெத்தடும் கரெக்ட். ஆனா இந்த வயசுக்கு அது தப்பு. ஆக அந்த தலைவர்கள் தவறாக இருந்தாலும் இப்போ மாறி வரலாம் அப்படிங்கிறது ஒரு சான்று வள்ளுவர் சொல்றாரு. அடுத்த சான்று என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் இப்போ ஒரு தலைவரை எம்எல்ஏக்கு உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவர்களை தேர்தலுக்கு அறிக்கைக்கு அறிவிக்கும் போது இந்த தலைவரை தானே இந்த இடத்துல எம்எல்ஏவா உட்கார வைக்க போறோம், இவர் தான் போட்டியிட போறாருன்னு சொன்னேன். அவரு அவதூறாக பேசிய சில வார்த்தைகள், அவரு கேவலமாக நடந்து கொண்ட செயல்களை கீழே நோட்டீஸ்ல நீங்க பாக்குறீங்க. இதுக்கு வள்ளுவர் என்ன கூறுறார் அப்படின்னா, ஒரு மனிதன் முக்குணத்தால வசிக்கப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தாமச குணம், ராஜகுணம், சாத்விக குணம், 3 குணங்களும் ஒரு மனிதனுக்கு மாறி மாறி வரும். அதால ஒரு நிரந்தரமாக கெட்டவரும் இல்லை, நிரந்தரமாக நல்லவரும் இல்லை. இழிவானவர்கள் கிட்டையும் நல்ல கருத்துகள் வர தோணும். நல்ல மனிதர்கள் கிட்ட குற்ற செயல்கள் அரங்கேறும், குற்றமான மனிதர்கள் கிட்ட நல்ல செயல்களும் நேரிடும். அதால இது முக்கியமா ஒரு நிர்வாகம் நடத்தக்கூடிய நமக்கும் ரொம்ப பொருந்தும். எந்த தவறும் இல்லாத ஒரு மனிதனை தான் நான் வேலைக்கு வைக்க போறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனிதனே இல்லை. குற்றத்தை கடிய வேணும். அதை மாத்தி 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 வந்தோம்னா தவறுகள் செய்தவர்கள் கூட நல்லவர்களாக மாறுவார்கள். இல்ல ஒரு எந்த விதமான இப்போ இந்த மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட எந்த விதமான கெட்ட பண்புகளும் இல்லாதவர்களை ஒரு வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சா, திருமணத்துக்கு பிறகு அந்த கெட்ட பண்புகள் வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆக ஒரு தலைவர் தூய ஆவியாக, மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய சத்திய சோதனையில அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவர் மகாத்மாவா நம்ம எல்லாருமே அங்கீகரிக்கிறோம். மகாத்மா காந்தி சொல்றாரு, புலால் உண்டிருக்கிறாரு, மது அருந்தி இருக்கிறாரு, விபச்சாரத்துக்கும் போயிருக்காரு அப்படிங்கறத அவருடைய சத்திய சோதனை நூல்ல அவர் குறிப்பிடுகிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தவறானது, நான் தெரியாம அந்த வழிக்கு போயிட்டேன், இனி அந்த வழிக்கு நான் போக மாட்டேன், நமக்கு வழியும் காட்டுகிறார். அதனால ஒரு கடந்த காலத்துல ஒருத்தர் தவறு செய்திருந்தா எதிர்காலத்துல அதே போல ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இலக்கியங்கள் கூறுகிற சான்றுகள். ஆக ஒரு தலைவர் ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் அவர் ஒரு பெரிய தலைவராக இருக்க முடியாது. இந்த ரெண்டு கூற்றுகளை வைத்து நாம் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் என்பதை கூறி, இந்த தேர்தல் காலத்துல வள்ளுவர் கூறக்கூடிய வாக்குகளை நாம் சேகரிப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.